ஏமா உத்தரச வேமா நடமா. ஏமா பொறுங்கம்மா, உங்கள் அவசரத்துக்கு போக முடியாது. கீழே எந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த கிளவியை புதைக்க முடியும். சிவப்பி என்னம்மா செய்கிற? இந்த கிளவியை தூக்குனா சும்மா கையை நீட்டிக்கிட்டே வர. ஏமா நீ எறும்பு மாடு மாதிரி இருக்கிறதுனால அந்த கிளவி தூக்குவேன். நான் குட்டையாக இருக்கிறதுனால என் கையை அவ்வளோதான் எட்டும். என்னம்மா உத்தரசை கண்டுபிடிச்சிட்டே அந்த கிளவி எவ்வளோ நடந்து தூக்கிட்டு இருக்க? பார்க்குறதுக்கு தான் ஒல்லியாக இருக்க அந்த கிளவி. எறும்பு மாடு கடை நடக்கிறா. ஏமா பொறுங்கம்மா தாயே, உங்கள் அவசரத்துக்குலாம் ஒன்றும் முடியாது. நம்ம என்ன பிக்னிக்காக வந்திருக்கோம் இடம் பிடிக்கிறதுக்கு. எக்கா இழிச்சக்கா, இவ வந்து இடத்த தேடிக்கிட்டே இருப்பாக்கா வருஷம் பூரா. நம்ம கிளவி இங்கனுக்குள்ள ஏதாவது ஓரமாக போட்டு போயிடுவோம். ஓரமாக தூக்கி போட்டோன்னா அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும். நல்லா ஏதாவது ஒரு மரத்து பக்கமாக பாருங்கள், மரத்து பக்கத்தில் புதைச்சி வச்சு மண்ணள்ளி போட்டு போயிடுவோம். சிவப்பிக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. நமக்கு தெரியாமல் தினம் யாராவது கொண்டு வந்து இங்கே புதைச்சிட்டு போவான்னு நினைக்கிறேன்க்கா. ஆமாம்மா, ஊரில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு வந்து நான் தான் இங்கே புதைச்சிக்கிருக்கேன். ஏக்கா கிளவி இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன். கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கு. எடி அது உயிரோடு இருக்கும்போதே அப்படி தான் செய்யும். அதனால் செத்ததுக்கப்புறம் மறக்காமல் கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கடி. அது என்னது அது வெள்ளையா ஏதோ உருவம் வர்ற மாதிரி இருக்கு. ஏம்மா ஒத்தரசா சும்மா இருமா, நைட்டு நேரம் நீ வேற பயங்காட்டிக்கிட்டு இருக்காத. ஹலோ, எஸ்கியூஸ் மீ மேடம். ஆத்தி பேய் வந்துருச்சு, ஓடுங்கடி. ஹலோ, குண்டு மேடம். ஏம்மா ஒத்தரசா சும்மா நிற்க முடியலையே உனக்கு? எனக்கே பேசிக்கிட்டாலே அதை குரலை மாற்றி மாற்றி. இடி கிளவி என்ன செய்ய, கொளுத்தி விட்ருமா? ஏக்கா அதெல்லாம் வேண்டாக்கா, தீப்பெட்டிலாம் எடுத்துகிட்டு வரல, மண்ணடி போட்டு மூடுங்க. மண்ணாலன்னா அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் ஆகும். சும்மா அப்படியே போட்டு போவோம் வாங்க. எவ்வளோ சிவப்பி நீ தானே சொன்ன அப்படியே சும்மா தூக்கி போட்டு போகக்கூடாதுன்னு. இப்போ நான் தாக்கா சொல்கிறேன், சும்மா தூக்கி போட்டு வாங்க. ஏய் குண்டு பாப்பா, இங்கே பாரு. உத்தரசா நீ என் செருப்பால தான் அடி வாங்க போற. எவ்வளோ குண்டு, இங்கே திரும்பி பார்த்து பேசு குண்டு. ஆத்தி பேய் எல்லாம் ஓடுங்க. ஐயோ பாட்டி வந்துட்டீங்களா? உங்களை தான் இவ்வளோ நேரம் நினச்சி அழுதுகிட்டே இருந்தேனே. எங்களை விட்டு சீக்கிரம் போயிட்டீங்களே பாட்டி. ஏன் பாட்டி போனீங்க? ஆமாம் பாட்டி, உங்களை தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம். சரி நீங்களே உங்களை புதைச்சிக்கோங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். எடி பரவாயில்லடி, பாட்டியே வந்துருச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு. ஆமாம், அழுகாமணுன்னா அப்புறம் வேறு ஏதாவது நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டு வரோம். அதான் சும்மா அழுகிற மாதிரி சீட் போட்டு அதை ஏமாற்றிட்டேங்க்கா. ஏம்மா லூசு பொம்பளை, இது ஏன் இடம்? இங்கே வந்து படுத்து கிடக்க, எந்திரிச்சு ஓடுமா. ஏம்மா நீ சுடுகாட்டுக்கு வந்திருக்கம்மா, எந்திரிச்சு போமா முத. அந்தாங்கிட்ட ஒரு 4 பேர் போறாளுங்க, அவளுக்கு தான் தூக்கிட்டு வந்தாளுங்க. ஏம்மா நீ என்னம்மா இன்ப சுற்றுலாவாமா வந்திருக்க? இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு போறக்கு எஞ்சி போப்பா. ஏக்கா செத்து போன கிளவி பேய் வந்துச்சு, இப்போ எனக்கு உயிரோடய வந்துருச்சு. திரும்பி பாருங்கக்கா. என்ன கிளவி உனக்கு கஷ்டப்பட்டு அங்கே நீங்கள் தூக்கிட்டு வந்து நீ மறுபடியும் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்க, போய் சாகு போ. என்னது தூங்கிட்டு இருந்துச்சா? அப்ப அந்த ஆவியா வந்தது யார் ஆவி? கிளவி ஆவி கிடையாதா? என்ன கிளவி நீ டிசைனாக வித்த காட்டிக்கிட்டு இருக்க? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவியா வந்த. செத்து போனவன் எவனோ ஒரு ஆவி. என்னம்மா இந்த பொம்பளை இன்னும் போகலையா? ஏன் அந்த பின்னாடி வருது? ஏம்மா நீங்க வீட்டுல போய் சண்டை போடுங்க, என்னமோ பண்ணுங்கம்மா, எங்களை நிம்மதியா எங்கேயாவது தூங்க விடுங்கம்மா, போங்கம்மா. பேய் என்னாச்சு? உங்கள் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் போக முடியாது, எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் போவோம். முந்திலாம் எங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. இப்போ பேய்னா பேய் கூட உட்காந்து கதை பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கம்மா. எங்கேயோ போகுது நாடு.